மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் AI ரோபோட்டிக் சிகிச்சை உள்ளிட்ட நவீன ஆர்த்தோ தொடர்பான சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் ரெக்ஸ் மருத்துவமனை சார்பாக நடைபெறவுள்ள இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட எலும்பியல் மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மருத்துவர் ரெக்ஸ் தகவல். கோவை பூ மார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வரும் ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆர்த்தோ சிகிச்சையில் சர்வதேச அளவிலான நவீன மாற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனையின் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரெக்ஸ் வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் பற்றிய கருத்தரங்கம் நடைபெறவுள்ளதாகவும் இந்த கருத்தரங்கில் 300க்கும் மேற்பட்ட பிரசித்தி பெற்ற எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொள்வதாக தெரிவித்தார். கருத்தரங்கில் முக்கிய நிகழ்வுகளாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி வெளிநாட்டு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் விரிவுரைகள், செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோ செய்யும் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சையின் நேரடி ஒளிபரப்பு, தற்போது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் நுட்பங்கள் பற்றி கலந்துரையாடல் என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எலும்பியல் துறையில் உள்ள புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய கண்காட்சியும் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். டாக்டர் ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் பேசுகிறேன். 22 செப்டம்பர் மாதம் ஹோட்டல் ரெசிடென்சியில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அதில் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா ஒரு 300 பேர் வர்றாங்க. அது கூட ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஃபிசியாட்ரிஸ்ட்டு, மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க. இது முக்கிய காரணம் என்னன்னாங்க, இது ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது, முழு மூட்டு மாற்றினா போதுமா, இல்லாட்டி பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருந்தால் போதுமா, அப்புறம் மூட்டு மாற்றாமல் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா, முட்டி வலி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை. இதுக்கு நம்ம தலைமை தாங்கிறது தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் பிரசிடென்ட்டு டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலேருந்து வர்றாரு. இதில் முக்கியமானது ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அப்புறம் லைவ் சர்ஜரிஸ், அதாவது எப்படி மூட்டு மாறு விஷய ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்குள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் இட்ஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இதனால் நிறைய பப்ளிக் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸு, இல்லை மாத்திரையில் எப்படி முட்டு வலி சரி பண்ணுறது, இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா, இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா, சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு, எது மினிமம், அதே மாதிரி எது இன்றைக்கி டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக் அவேர்னஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். தேங்க்யூ, நன்றி.